Hi all, welcome back to DotNet Tamizha. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா ஒரு ASP .NET வெப் அப்ளிகேஷன் வந்து எப்படி விசுவல் ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, ஸோ அதை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து விசுவல் ஸ்டுடியோ தான் நம்ம ஐடியா யூஸ் பண்ணுவோம். வெப் அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, டாட்நெட்டில் எந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும் நார்மல் ஐடி வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா பீப்புள்ஸ் வந்து விசுவல் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விசுவல் ஸ்டுடியோவில் வந்து எப்படி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, அதாவது வெப் ஃபார்ம் அப்ளிகேஷன் ASP .NET வெப் ஃபார்ம் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா பீப்புள்ஸுக்கும் தெரிஞ்ச ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இருந்திருக்கும். ஸோ மேபி 1-2 பேர் தெரியாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சில பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ முதல் முறையாக வந்து விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் லேர்னர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விசுவல் ஸ்டுடியோ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா DEVENV அப்படிங்கிற ஷார்ட்கட் இருக்குது. ஸோ டெவ் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறதோட ஷார்ட்கட். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ வந்து லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. எஸ், ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் 2019 யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து 2015 யூஸ் பண்ணலாம், இல்லை இதை விட அட்வான்ஸ்ட் வெர்ஷனோ இல்லை இதை விட லோயஸ்ட் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து சின்னதாக ஏதாச்சும் சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப வேரியேஷன்ஸ் வராது. ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மெனு ஐட்டத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசெண்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் ஆகி காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ஷோ ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன டெம்ப்ளேட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட வெப் அப்ளிகேஷனுக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து C# அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம், நீங்கள் எந்த OS நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து விண்டோஸ் தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் டைப் வந்து வேரியேஷன் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நேச்சர் ஆஃப் அப்ளிகேஷன், உங்களோட ப்ராஜெக்ட் டைப் என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து வெப்பை டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வெப் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நிறைய அப்ளிகேஷன் டைப் இருக்குது, ப்ராஜெக்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் எது வேணுமோ உங்களோட நேச்சர் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து வெப் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் அவுட் ஆகி காமிக்கும் எந்தெந்த இதெல்லாம் இருக்குது. இவ்வளவு டைப்ஸ் இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் டைப் ப்ராஜெக்ட் டைப்புக்குள்ளே இவ்வளவு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ASP வெப் அப்ளிகேஷன் .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் டைப்பை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ASP வெப் அப்ளிகேஷன்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ASP வெப் கோரும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ டார்கெட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வெப் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ண போகிறதுனால ASP வெப் அப்ளிகேஷன் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா டிஃபால்ட் லொக்கேஷன் கேட்கும். ப்ராஜெக்ட் நேம் என்ன, எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும், எந்த .NET ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நான் லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெப் அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தோன்ற நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன ஒரு நேம் நார்மலாக என்ன நேம் உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ASP வெப் ஆப் ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷனை இந்த ப்ரௌஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாப்அப் விண்டோ வரும். ஸோ இந்த பாப்அப் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன் வெப் ஃபார்ம்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ வெப் ஃபார்ம்ஸில் வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்டோட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எம்டி ப்ராஜெக்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப் ஃபார்ம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரெஃபரன்ஸ் கோர் ரெஃபரன்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ வெப் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணும்போது வெப் ஃபார்ம்ஸோட கோர் ரெஃபரன்ஸ் ஆட் ஆயிரும். எம்இசியை கிளிக் பண்ணும்போது எம்இசியோட கோர் ரெஃபரன்ஸ் ஆட் ஆயிரும். வெப்ஏபிஐனா வெப்ஏபிஐயோட கோர் ரெஃபரன்ஸ் ப்ளஸ் எம்இசியோட கோர், இது ரெண்டும் சேர்ந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இதுவே டிஃபால்ட் ஆகும். கீழே உள்ள இந்த அட்வான்ஸ்ட் இதை வந்து இப்போதைக்கு நம்ம விட்டுறலாம். ஸோ இதில் அத்தன்டிகேஷன்லாம் வந்து நம்ம எதுவுமே சூஸ் பண்ண போகிறது. ஸோ அதையும் நம்ம விட்டுலாம். ஸோ வெப் ஃபார்ம்ஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக கோர் ரெஃபரன்ஸ் வந்து வெப் ஃபார்ம்ஸோட கோர் ரெஃபரன்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ இதை கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்தா போதும். ஸோ உங்களோட இப்போ நான் கிரியேட் பட்டன் இது பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லா அது வந்து ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக விசுவல் ஸ்டுடியோவில் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகி அதுவாக கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த என்ன சொல்கிறது அதுக்கான ஃபைல்ஸ்லாம் சில இதெல்லாம் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட்டே வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் நம்ம இதிலேருந்து கற்றுக்கிற வேண்டியது. ஸோ இது இந்த வெப் ஃபார்ம்ஸை பற்றின இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுற மெத்தடாலஜி விசுவல் ஸ்டுடியோவில். ஸோ இதில் வந்து இதை நீங்கள் ரன் பண்ணுறது எப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐஏஎஸில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஹோஸ்ட் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஐஏஎஸ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அதுவாக டிஃபால்ட்டாக ஹோஸ்ட் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த ரன் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலோ இல்லை F5 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக லோக்கலில் ஐஏஎஸ் எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை அவுட்புட்டை வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண வெப் அப்ளிகேஷனோட அவுட்புட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் ஆகி வந்துருச்சு நார்மலாக. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஸோ இதை ஸ்டாப் பண்ணோம்னா இங்கே போய் ஸ்டாப் அப்படிங்கிற இந்த இதை கொடுத்துட்டா போதும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து பேசிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டியூட்டோரியல் இந்த பர்டிகுலர் செஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃப்யூச்சரில் வந்து ASP .NET வெப் ஃபார்ம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்லாம் படிப்போம். ஸோ அதுக்கடுத்து ASP .NET MEC போகலாம். ஸோ வெப் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் பேசிக்காக பார்த்துட்டு MEC போனோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எதனால MECலாம் போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்லாம் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடியவரில் உங்களோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி கான்செப்டோட சந்திக்கிறேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராமிங் கைஸ். ஸ்டே சேஃப். பை.